Hello friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதாவது NDA எக்ஸாம்க்கு இன்னும் 40 டேஸ் தான் இருக்கு. அந்த 40 டேஸ்ல நம்ம எது படிச்சா எப்படி படிச்சா எந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணி படிச்சா நம்ம பாஸ் ஆகலாம், அதாவது நம்ம NDA எக்ஸாமை கிளியர் பண்றோம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். And then guys, இந்த வீடியோ வந்து ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ. ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் 40 டேஸ் தான் இருக்குது. அதனால் நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணி நம்ம தமிழ் யங்ஸ்டர்ஸை வந்து எப்படியாவது வந்து நான் இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும்னு நான் விரும்பப்படுறேன். அதுக்காக NDA எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காக இந்த 40 டேஸ்க்குள்ள நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுறேன். அதுக்காக நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐ எம் கோஷிகன் அண்ட் யூ ஆர் வாட்சிங். ஓகே காய்ஸ், உங்களுக்கு நான் எல்லா வீடியோலையும் சொன்னது தான். அதாவது மேக்ஸுக்கு தான் நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், இங்கிலீஷுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், அப்புறம் சயின்ஸ் பாட்டுக்கு வரும், அப்புறம் GS பாட்டுக்கு வரும், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் GK இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ கைஸ், நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, இந்த போன வீடியோவில் கூட போட்டிருந்தேன் இந்த 2021 NDA எக்ஸாமுக்கு. அதே மாதிரி தான் மேக்ஸுக்கு நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் படிக்கணும்னு எழுதி போட்டு தெளிவாக சொல்லியிருந்தேன். சயின்ஸில் என்ன படிக்கணும், ஃபிசிக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டர் வைஸாக சொல்லி எதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதோட கொஞ்சம் அப்டேட்டடாக, அதாவது இன்னும் 40 டேஸ் ஒன்லி, அதாவது இன்னும் 44 டேஸ் 45 டேஸ் சம்திங் இருக்குது. அதில் உங்களுக்கு சில ஒர்க் அதெல்லாம் போக நான் கால்குலேட் பண்ணி அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 40 டேஸ் வச்சிருக்கேன். இந்த 40 டேஸில் நீங்கள் நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு 99% சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். பட் நீங்கள் நான் சொல்கிறத கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நமக்கு இப்போ 40 டேஸ் இருக்குது. பிகினர், அதாவது NDA படிக்க பிகினராக இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு, பாதி முடிச்சிட்டேன், எதாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் சொல்கிற இந்த டைம் டேபிள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, வழக்கம் போல் என்ன வீடியோலையும் சொன்னது தான், மேக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். நான் ஏன் இவ்வளோ வேகமாக போகிறேன்னா, ஏற்கனவே நான் இதெல்லாம் சொன்னது எல்லாமே எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டே வரேன், NDA வீடியோஸ் எல்லாமே. அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ வேகமாக சொல்லிட்டு போகிறேன். வேகமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 40 டேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மேக்ஸுக்கு கொடுப்போம். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இங்கிலீஷுக்கு கொடுப்போம். அப்புறம் சயின்ஸுக்கு கொடுப்போம். அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ், அப்புறம் ஜிகேல கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். கைஸ், இந்த மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பேப்பர், அதாவது மார்னிங் செஷனில் இது நடத்தும். அடுத்து செகண்ட் செக்ஷனில் இங்கிலீஷ் அந்த இதெல்லாம் ஒரு பேப்பரில் வரும், இது தனி பேப்பரில் வரும். மேக்ஸ் மட்டும் ஒரு பேப்பரில் வரும், இதெல்லாம் தனி பேப்பரில் வரும். தென் இங்கிலீஷ், சயின்ஸ், GS, GK பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 120 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் வந்துட்டு 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 50 வந்து இங்கிலீஷில் கேட்பாங்க, மீதி 150 தான் இது மூணுலேயே கலந்து கேட்பாங்க கைஸ். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, 4 2 ஓகே எஸ், இங்கிலீஷில் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், மேக்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு, அதாவது 40 டேஸ் இருக்குது, டெய்லி பர் டே எஸ் பர் டேக்கு நீங்கள் 10 மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒன்று, வேறு வழி இல்லை. NDA எக்ஸாம்ன்றது வந்து ஒரு ஈஸியான எக்ஸாம் கிடையாது, டஃப்பான எக்ஸாம் தான். பட் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிங்கன்னா இந்த 40 டேஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணலாம் கைஸ். ஏன்னா நம்ம தமிழ் பசங்க எல்லாமே கொஞ்சம் எஜுகேட்டடாக தான் திங்க் பண்ணுவாங்கன்னு நார்த் இந்தியாலையும் பேசிக்குவாங்க. ஸோ நான் சொல்கிற இந்த 40 டேஸில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாவே கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். கைஸ், மேக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி நீங்கள் மேக்ஸுக்கு வந்து 4 ஹவர்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸுக்கு 4 ஹவர்ஸ், இங்கிலீஷுக்கு 1 ஹவர் போதும். ரொம்ப இங்கிலீஷ் வந்து நீங்கள் ஈஸியாக அந்த 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா இங்கிலீஷில், நீங்கள் நான் எதுவுமே படிக்காமல் போனீங்கன்னா அப்படின்னாவே 20+ ஸ்கோர் பண்ணலாம். அதாவது 20+ கொஸ்டின் கரெக்டாக எழுதலாம். நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா 40+ வாங்கலாம். ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து 1 ஹவர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். சயின்ஸுக்கு 2 ஹவர், GSக்கு 2 ஹவர், 2 hours, GK 2 hours, 2 4 6 7
சாரி வெயிட், ஜிகேக்கு 1 hour போதும், ஜிகேக்கு 1 hour. ஓகே, ஸோ 4, 5, 9, 10 டோட்டலாக 10 hours வந்துச்சு. நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் படிக்கிறீங்கல்ல, இந்த மேக்ஸ் எல்லாம் வந்துட்டு 4 hours படிக்கலாம். பட் யாராலையுமே அப்படி படிக்க முடியாது. கண்டிப்பாக 4 hours ஒரு மனுஷனால வந்து ஒரு ஹியூமன் பீயிங் வந்துட்டு, அதுவும் நம்மலாம் வேறு யங்ஸ்டர்ஸ், நமக்கு அங்கே வேலை இருக்கும், வீட்டில் சில வேலைகள் விடுவாங்க. ஸோ அதனால் வந்து 4 hours கண்டிப்பாக உட்காந்து கண்டினியூஸாக படிக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து மார்னிங் செக்ஷன் ஒரு 2 hours மறுபடியும் அப்புறம் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் கடைசியாக ஒரு 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி மேக்ஸை பிரித்து வச்சு படிக்கலாம். இதில் இம்பார்ட்டன்டான விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கண்டினியூஸாக உட்காந்து படிக்காம இந்த 1 hourனா 50 minutes படிங்க. அதாவது 50 minutes படிச்சுட்டு 10 minutes ஒவ்வொரு ஹாருக்கும் பிரேக் எடுத்துங்க. ஒரு ஹாருக்கு 10 minutes பிரேக் எடுத்துங்க. உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அப்போ தான் நீங்கள் வந்து படித்ததெல்லாம், அதாவது ரிலாக்ஸ்னா எப்படின்னா, நீங்கள் போயிட்டு அப்படியே வெளியில மறந்துடக்கூடாது. அதை கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு வாட்டர் குடிக்கிறது, டீ போட்டு குடிக்கிறது, காஃபி போட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி பால் குடிக்கிறது ஹேபிட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக அதை வந்து கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மார்னிங் 2 hour இதை நான் இதை முக்கியமாக சொல்லணும்னு விரும்புகிறேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணீங்க, நைட் 1 மணி வரைக்கும் படிச்சுட்டு தூங்கிட்டு திருப்பி காலையில் 9 மணி 10 மணிக்கு எழுந்திருப்பீங்க. சில பேர் நைட் 1 மணிக்கு வரைக்கும் படிச்சுட்டு காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு, அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ரொம்ப. அந்த நைட்டு படித்ததுனாவே இப்போ காலையில் 10 மணிக்கு எழுந்திருப்பீங்க. எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி அந்த மைண்ட் வந்து மற்ற சிந்தனைகள் இருந்துச்சுன்னா நைட்டு போக போக மைண்ட் வந்து சோர்வு அடைஞ்சிடும். அதாவது மைண்டோட ஒர்க்கிங் பர்சன்டேஜ் கம்மியாயிரும். ஸோ நீங்கள் நைட்டு படிக்கிறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண பாருங்கள். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், பிகாஸ் என்னோட வீட்டில் கூட என் தங்கச்சி அப்படி தான் படிச்சுட்டு இருக்கு. ரொம்ப நேரம் நைட் படிச்சுட்டு திருப்பி காலையில் லேட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் நைட் படிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் வேக்கப் அட் 4 o'clock. ஓகே, 4 o'clock வேக்கப் ஆகி ரிஃப்ரெஷ் ஆகி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக காலையில் ஃப்ரெஷ் மைண்ட் இருக்கும். ஸோ மேக்ஸ் அந்த நேரத்தில் நம்ம பிக் பண்ணணும். ஸோ மேக்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். காலையில் 2 hours நீங்கள் மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட் 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸ் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, மேக்ஸுக்கு நீங்கள் என்னென்ன சாப்டர்ஸ், ட்ரிக்னாமெட்ரின்னு அப்படியே போன வீடியோ, அதாவது என்டிஏ ஸ்ட்ராட்டஜி 2021 போட்டிருந்தேன். அந்த சாப்டர்ஸை ஃபர்ஸ்ட் தரவு பண்ணுங்க. அந்த சாப்டர்ஸ் தரவு பண்ணாலே மேக்ஸ் போதும். நான் மீதியெல்லாம் படிக்கலாம், டைம் இருந்தால் படிக்கலாம் சொல்லியிருந்தேன். அந்த எக்ஸ்ட்ரா சாப்டர்ஸ்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதை தரவு பண்ணுங்க. தரவு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 30 daysல தரவு பண்ண முடிஞ்சா தரவு பண்ணுங்க. இந்த 4 hours யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பாருங்க. நீங்கள் எடுத்தோன்னே இதை படிச்சுட்டு அப்புறம் அதை தொட்டுட்டு இது ஈஸியாக இருக்கே, நான் கடைசியில் சொன்னது ஈஸியாக தான் இருக்கும், ட்ரிக்னாமெட்ரியோட அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ட்ரிக்னாமெட்ரி படித்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அதுலேருந்து தான் அவங்க அதிக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை படிச்சுட்டு இதுக்கு வரலாம். ஓகே, மேக்ஸுக்கு வந்து மார்னிங் ஃபஸ்ட்டு மார்னிங் எந்திரிச்ச உடனே மேக்ஸுக்கு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க. மார்னிங் எழுந்திரிச்ச உடனே மேக்ஸுக்கு 2 hours மார்னிங், சாரி நல்லா கிளியராக எழுதி போடுறேன். மார்னிங் மேக்ஸு, அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 4 to 6 படிச்சுட்டு ஒரு 5 o'clock எழுந்திரிச்சிங்கன்னா 5 to 7 படிச்சுட்டு ஒரு அப்படியே ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 9 o'clock உட்காருங்க. 9 to ஒரு 11, 9 to 10 வந்துட்டு இங்கிலீஷ் படிங்க. 9 to 10 இங்கிலீஷ் படிங்க. அப்புறம் ஒரு 9 to 9:50, சாரி 9:50 உங்களுக்கு 10 minutes பிரேக் சொன்னேன் இல்லையா, நான் எழுதி போட்டுறேன். அப்புறம் 10 o'clock உட்காந்துட்டு 10 to 11:50, 10 to 11, 11 to 12, 12:50 வரைக்கும் நீங்கள் சயின்ஸ் படிங்க. சயின்ஸ் கைஸ், சயின்ஸில் உங்களுக்கு நான் எல்லாம் இதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்து சொல்கிறேன். ஜிஎஸ் 2 hours. ஜிஎஸ்ல வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ், ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். சாரி ஃபிசிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு வந்துட்டு எப்படின்னா, இதுக்கு வந்து நீங்கள் 12:50 படிச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 10 minutes இதை கேதர் பண்ணுறக்கா, அதாவது நான் ரெஸ்ட்டுன்னு சொல்கிறது என்னது, ரெஸ்ட்டுன்னா அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது, அதை கேதர் பண்ணணும். உட்காந்து நீங்கள் படித்ததை அப்படியே மைண்டுக்குள்ளே ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து ரிவைஸ் பண்ணாலும் சரி, மைண்டுக்குள்ளே ரிவைஸ் பண்ணால் அதான் 10 minutes ரிலாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கைஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக லஞ்ச் சாப்பிட்டுட்டு நீங்கள் குட்டி தூக்கம் போட்டுட்டு கூட ஒரு 3 o'clock வேக்கப் பண்ணிங்கன்னா 3 to 5, சாரி 4:50, 3 to 4:50 ஜிஎஸ். அண்ட் தென் ஜிகே பார்த்தீங்கன்னா 1 hour, 5 to 6, 5 to 5:50. ஓகே, ஜிகே ஜிகே வித் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, இவ்வளோ தான் கைஸ். இது நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க. திருப்பி நைட் வந்துட்டு ஒரு 6 o'clock விட்றீங்களா, 6 to 7 வந்து ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஒரு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் டைம் 7 ஆகும். 7 to 9, சாரி 8:50. ஓகே, 7 to 8:50 மேக்ஸ், மறுபடியும் 7 to 8:50 மேக்ஸ். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைக்கும். ஸோ நீங்கள் வந்து என்டிஏ எக்ஸாமை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். September 5th 40 days ஸ்ட்ராட்டஜி இதுதான். அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி படிக்கிறீங்கல்ல, 1 minute வெயிட்.
ஓகே கைஸ், நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது மேக்ஸுக்கு எதை கரெக்டாக படிக்கணும், அதாவது ட்ரிக்னாமெட்ரி. ஏன்னா மேக்ஸ் மட்டும் தெளிவாக செஞ்சேன், மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து நான் மேலோட்டமாக இத்தனை பர்சன்டேஜ் தான் கேட்பாங்க, இதை படிங்க இவ்வளவு தான் சொல்லியிருந்தேன். பட் மேக்ஸில் மட்டும் நான் ரொம்ப ஒரு ஆழமாக போய் இந்த ட்ரிக்னாமெட்ரி அதான் சொல்லியிருந்தேன். இதை பார்க்காதவங்க, இது புரியலை அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதை நான் எழுதி போட போகிறதில்ல மேக்ஸுக்கு மட்டும், ஏன்னா போன வீடியோவில் சொல்லிட்டேன். ட்ரிக்னாமெட்ரி, கால்குலஸ், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட், அல்ஜிப்ரா இதெல்லாம் வந்து நான் எதாவது ஃபஸ்ட்டு படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுபடி படிச்சுட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸ் வந்து நான் அதே தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நமக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லியிருந்தேன். இங்கிலீஷ்க்கு வந்து நீங்கள் எதை படிக்கணும் அப்படின்னா சினானிம்ஸ், ஆண்டோனிம்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணவே முடியாது யாராலையும். ஏன்னா அவ்வளோ சினானிம்ஸ், அவ்வளோ ஆண்டோனிம்ஸ் இருக்குது. பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மேக்ஸுக்கு இங்கிலீஷ் அரிஹண்ட் புக் நான் சொல்லியிருந்தேன்ல, அதை அதை அரிஹண்ட், இந்த சின்ன அரிஹண்ட் இருக்கா இங்கிலீஷ்க்கு தனியாகவே, அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் நிறையா புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி அப்படியே நீங்கள் இங்கிலீஷ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும், உங்களோட லக்கை பொறுத்து அங்கே கொஸ்டின் கேட்குறத பொறுத்து. பட் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சினானிம்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்லேயே வந்து ஆன்சர் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிங்கனாவே நீங்கள் சினானிம்ஸ் ஆண்டோனிம்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து நான் இன்னொரு வீடியோ தெளிவாக இன்னும் 2 டேஸில் நான் அப்லோட் பண்ணுறேன், என்னென்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்து நீங்கள் ஜிஎஸ் பார்ட் அப்படி வந்துட்டிங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷ்க்கு அப்புறம் சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது கைஸ். சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், பட் அதை விட ஜிஎஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அவங்க வந்து ஃபிசிக்ஸில் வந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் படிக்காமல் போனாலே ஃபிசிக்ஸ் ஸ்கூல் நாலேஜ் வச்சுட்டு போனாலே அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஜியாகிரஃபிலாம் 10th படிச்சிருப்பீங்க, ஹிஸ்ட்ரி 10th படிச்சிருப்பீங்க, பாலிட்டி எல்லாமே 10th படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மறந்துருக்கும். ஸோ நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் சயின்ஸுக்கு போங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜிஎஸ் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே ஹிஸ்ட்ரிக்கு தான். ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 40 டேஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் 5 டேஸ் தரவு பண்ண வேண்டியது மாடர்ன் இந்தியா. ஃபஸ்ட்டு 10 டேஸ், ஃபஸ்ட்டு 5 டேஸ் ஆர் எவ்வளோ டேஸ் எடுத்தீங்கன்னு தெரியல, ஃபஸ்ட் நீங்கள் இதை தரவு பண்ணுங்கள். ஏன்னா அதிகப்படியான கொஸ்டின்ஸ் ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 20 to 25. அதில் வந்து ஒரு 10 to 15 ஆர் 5 to 10 வந்து மாடர்ன் இந்தியாவில் தான் வரும். நெக்ஸ்ட் மிடிவல் இந்தியா, இப்படி தலைகீழாக படிச்சுட்டு போங்க. மிடிவல் இந்தியா அண்ட் ஏன்ஷியன்ட் இந்தியா. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இந்த 40 டேஸில் வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா வந்து அது வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் ஆகும், சில டைம் அதுவே கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அது வந்து ஜென்ரல் நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாவே உங்களுக்கே சில கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. மாடர்ன், மிடிவல், ஏஷியன்ட் இதை மட்டும் நீங்கள் வந்து படிச்சுட்டு போயிருங்க. ஸோ இது 3லையும் இம்பார்ட்டன்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் இந்த 3ல் சொல்லலை, இந்த 3லையும் ஒரு சில இப்போ ஒரு கிங் அக்பர், பாபர், ஷாஜஹான் இவங்களாம் இருக்காங்க. அப்புறம் மகாத்மா காந்தி, ஆனி பெசன்ட், சரோஜினி நாயுடு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி இவங்களாம் இருக்காங்க. அப்படின்னா இவங்களாம் வந்து மாடர்ன், மிடிவல், ஏஷியன்ட்டில் சமுத்திரகுப்தா டூ இவங்களாம் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் வருவாங்க. அவங்க வந்து சில புக்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த புக்ஸு அதை யார் எழுதுனாங்க, ஆத்தர்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து 2 to 5 கொஸ்டின்ஸ் அதிலே வந்துடும் உங்களுக்கு. புக்ஸ் வித் ஆத்தர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை படிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு அதிகபட்சமாக 5 கொஸ்டின் வரலாம், மினிமம் 3 கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ புக் வித் இந்த ஆத்தர்ஸ் வந்து இது 3 இதுலேயும் தரவு பண்ணிடுங்க. அண்ட் இயர்ஸ், இந்த தேர்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இதோட இயர்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருங்க. அண்ட் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து மாடர்ன் இந்தியாவில் ஃபஸ்ட்டு நீங்கள் பிக் பண்ண வேண்டியது, அதாவது லார்ட் வைஸ்ராய்ஸ் இருக்காங்கல்ல, வைஸ்ராய்ஸ், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, கவர்னர் பெங்கால், அவங்க வந்து எந்த இயரில் கவர்னர் ஜெனரலாக மாற்றப்பட்டது, அதில் வந்து லார்ட் டல்ஹவுசி அவங்க டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் கொண்டு வந்திருப்பார். இந்த மாதிரி சின்ன ரயில்வே டிபார்ட்மெண்ட், போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் கொண்டு வந்தது. அதனால் அந்த வைஸ்ராய்ஸு, அந்த கவர்னர் ஜெனரல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அப்புறமேட்டு காந்தியரா, ப்ரீ காந்தியனரா, சௌரி சௌரா அதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கவர்னர் ஜெனரல்ஸ் வந்து கன்ஃபார்ம் 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். அதாவது மாடர்ன் இந்தியாவில் காந்தி, ப்ரீ காந்தியனரா, ஆஃப்டர் காந்தி அதெல்லாம் வந்துட்டு வர சான்சஸ் இருக்குது, வர சான்சஸ் இல்லாமல் போகும். ஆனால் அந்த கவர்னர்ஸ் கொஸ்டின்லேருந்து 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். என்னது கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் அதை படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம், ஷூரிட்டி இருக்குது. ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு போயிருங்க. ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு கவர்னர்ஸ்ன்னு போடுறேன். கவர்னர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்கால் யார், அப்புறம் கவர்னர் ஆஃப் இந்தியான்னு மாற்றினாங்க, அப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றினாங்க, அப்புறம் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் ஃப்ரீ இந்தியா லார்ட் மவுண்ட் பேட்டன், ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி, அப்படி ஒரு அவங்களோட நேம்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்க வேண்டியது இவ்வளோதான்.
இதை நீங்கள் டே பை டே படிச்சுட்டு போயிருங்க. மிடிவல் இந்தியாவில் அதே மாதிரி அக்பர் செஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஷாஜகான் செஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் ஃபோர்ட் ரொம்ப கட்டிருப்பாரு. அது மாதிரி ஏன்ஷியன்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தா. ஏன்ஷியன்ட் இந்தியாவில் அவ்வளோ வந்து வராது, பட் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதுக்கும் ஏன்ஷியன்ட் இந்தியா படிச்சுக்கோங்க, டைம் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. 40 டேஸில் நீங்கள் இது படிச்சிங்கனாவே டைம் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவேன்னா ஃப்ளோவாக போனால் ஸ்மூத்தாக நீங்கள் படிக்கிறத கரெக்டாக ஒரு நோட்ஸில் எழுதி வச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே நோட்ஸில் எழுதி வச்சுக்கிட்டே இருங்க. திருப்பி நீங்கள் கடைசி அந்த 5 டேஸ் நான் சொன்னேன், இந்த 40 டேஸ் போக உங்களுக்கு 5 டேஸ் செப்டம்பர் 5 தான் எக்ஸாம், மீதி 4 டேஸ் இருக்கும். அந்த 4 டேஸும் நீங்கள் அதை எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகே, ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ தான். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜாகிரஃபி. ஜாகிரஃபியில் என்னென்ன கேட்பாங்க? ஜாகிரஃபின்னா என்னன்னு தெரியுமா? ஏன்னா 10th வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஜாகிரஃபியில் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம எது கொடுக்கணும் அப்படின்னா சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் தான் வந்து நமக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம்க்கு எப்போ ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோலார் சிஸ்டம் வந்துட்டு நம்ம எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அந்த எர்த்தோட டிஸ்டன்ஸ், இந்த எர்த்துக்கும் சன்க்குள்ள டிஸ்டன்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ், நம்பர் ஆஃப் மூன்ஸ் ஃபார் எர்த், நம்பர் ஆஃப் எவ்வளோ ரெவல்யூஷன், எவ்வளோ ரொட்டேஷன் ஸ்பீட், அந்த எர்த் பற்றி எல்லாமே அந்த சோலார் சிஸ்டம். அந்த அரிஹன் புக் வந்து நல்லா யூஸ் ஆகும் ஜிஎஸ்க்கு. ஸோ ஜிஎஸ்க்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நான் தனியாகவும் ஜிஎஸ்க்கு, இங்கிலீஷ்க்கு, சயின்ஸுக்கு கிளாஸ் எடுக்க மாட்டேன். சயின்ஸுக்கு மேபி எடுப்பேன், பட் சயின்ஸுக்கு வந்து அரிஹன் புக் ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸுக்கு சில சப்ஜெக்ட் இருப்பேன். ஸோ கண்டினியூஸாக இப்போ இன்னும் 2 டேஸில் நம்ம 40 டேஸில் நான் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ என் சைட்லேருந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. ஸோ ஜாகிரஃபியில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் நல்லா படித்ததுக்கப்புறம் இந்த மவுண்டெயின்ஸ், இம்பார்ட்டன்ட் பீக்ஸ் அண்ட் டேம்ஸ் எழுதி போட்டுறேன். என்னென்ன ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும் சோலார் சிஸ்டம் தரவு பண்ணக்கப்புறம். டேம்ஸ் ஆஃப் இந்தியா, டேம்ஸ் இன் இந்தியா, ஸோ நாட் டேம்ஸ் இன் இந்தியா அண்டு டேம்ஸ் இன் இந்தியா. அப்புறம் ரிவர்ஸ், ரிவர்ஸ் அதோட ப்ரீ ரிவர்ஸ் எல்லாமே ரிவர்ஸ். அப்புறம் வந்துட்டு ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் என்னென்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதாவது ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் எதுன்னு கேட்பாங்க, லோவஸ்ட் வாட்டர் ஃபால் கேட்பாங்க. ஸோ சப்போஸ் ஜாக் வாட்டர் ஃபால்ஸ் அது எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் எந்த ஏரியாவில் இருக்குது, எங்கே இருக்குது, அது மாதிரி. டேம் எந்த ரிவர், அந்த டேம் வந்து எந்த ரிவரை பிலாங் பண்ணியிருக்கு, எந்த ஏரியாவில் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அந்த டேமோட ஹைட் என்ன, இதை மட்டும் ஹைட்டெல்லாம் ரொம்ப அப்ராக்சிமேட்டாக அந்த அளவுலாம் கேட்க மாட்டாங்க. ஹையஸ்ட் டேம், லாங்கஸ்ட் டேம், ஓல்டஸ்ட் டேம் இந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம ஓல்டஸ்ட் டேம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது, வந்து கிராண்ட் அணைக்கட், அது என்ன சொல்லுவாங்க, கல்லணைன்னு சொல்லுவாங்க. Waterfalls, rivers, dams in India, then sanctuaries and national parks. Okay, national parks, national parks and sanctuaries. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேஷனல் பார்க், சான்ச்சுரிஸ் வந்து நீங்கள் அதில் இருக்க அனிமல்ஸ் பேர் இதெல்லாம் படிக்க தேவையில்ல. நேஷனல் பார்க் எங்கே இருக்குது, பிக்கஸ்ட் நேஷனல் பார்க், ஓல்டஸ்ட் நேஷனல் பார்க், நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் ஏன்னா ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க், உத்தரகாண்ட், அந்த மாதிரி ஓல்டஸ்ட் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோலார் சிஸ்டம் இதெல்லாம் தரவு பண்ணிட்டு மீதி இருக்க ஜியோகிராஃபி கொஸ்டின். சாயில்ஸ், சாயில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன சாயில் எங்கே இருக்குது, பிளாக் சாயில் எங்கே அதிகமாக இருக்குது, சாயில்ஸ். அப்புறம் சுகர் பவுல் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ். இந்த ஜென்ரல் நாலேஜ்க்கு நிறைய மெட்டீரியல்ஸும் நான் வச்சிருக்கேன், அதை போக வீடியோ முடிஞ்சோன்னு சொல்கிறேன். சாயில்ஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு தரவு பண்ணிட்டு ஜியோகிராஃபியில் மீதி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அதாவது இன்னும் நிறையா இருக்குது, ஈத்தோஸ்பியர் இந்த மாதிரி ஸ்பேஸ் பற்றிலாம் இருக்குது. ஸ்பேஸ் பற்றிலாம் படிக்கணும்னா நிறைய டைம் வேணும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஸ்பேஸ் பற்றி போங்க. ஏன்னா இதுலேருந்து தான் அதிகப்படியான உங்களுக்கு வந்துட்டு 25ல் 10 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வந்துடும். ஸோ நீங்கள் இதை முடிச்சுட்டு அது போகலாம். ஓகே, ஜியோகிராஃபியில் இவ்வளோ தான், மீதி நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம பாலிட்டி பார்க்க போகிறோம். பாலிட்டியில் நீங்கள் ஃபஸ்ட்டு தரவு பண்ண வேண்டியது அண்ட் 12 ஷெடியூல்ஸ், 24 பார்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ். இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ்னால் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ஈக்குவாலிட்டி, டிபிஎஸ்பி அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டிகல்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் 12 ஷெடியூல்ஸ், அதுக்கு 12 ஷெடியூல் மனப்பாடம் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. 12 ஷெடியூல்ஸு, 24 பார்ட்ஸு, ஆர்டிகல்ஸ். இப்போ மேஜிக் நம்பர் +18 இருக்குது, மேஜிக் நம்பர் +90 இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் அதெல்லாம் வந்துட்டு தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். 24 பார்ட்ஸ், 24 நோட் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் ரைட்டிங் இப்படி தான் இருக்கும். 24 பார்ட்ஸ் அண்ட் 24 பார்ட்ஸ் ஆர்டிகல்ஸ். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தரவு பண்ணிடணும். ஆர்டிகல்ஸ் இந்த 40 டேஸில் ஃபஸ்ட்டு 10 டேஸ் யூஸ் பண்ணி இதை தரவு பண்ணிடுங்க. ஸோ இதை தரவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் லிஸ்ட்டு, கவர்னர்ஸ் லிஸ்ட்டு. கைஸ் ரொம்ப முக்கியம் என்னன்னா, இப்போ கரண்ட்டில் இருக்க பிரைம் மினிஸ்டர்ஸ், கரண்ட்டில் இருக்க பிரைம் மினிஸ்டர், கரண்ட்டில் எல்லா ஸ்டேட்டில் இருக்க சீஃப் மினிஸ்டர்ஸ், எல்லா ஸ்டேட்டோட கவர்னர்ஸ்,
நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லோக்சபாவில் இருக்க மினிஸ்டர்ஸ், ராஜ்யசபா மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அட்டார்னி ஜெனரல் யார், அட்வொகேட் ஜெனரல் தமிழ்நாடு யார், எல்லா ஸ்டேட்டோட அட்வொகேட் எல்லாம் மேபி கேட்க மாட்டாங்க, அட்டார்னி ஜெனரல் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நீங்கள் இந்த ஆர்டிகல் 12 ஷெடியூல்ஸ் 24 பார்ட்ஸ் இதுக்கெல்லாம் தெளிவாக வீடியோ போட்டுறேன். இதுக்கு நிறைய ட்ரிக்ஸஸ் அண்ட் டிப்ஸ் நிறையா சொல்லித்தரேன். இது படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு தெரோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பாலிட்டியில் வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அண்ட் வேறு ஒன்றும் இல்லை, நான் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்ஸ் அதெல்லாம் படிக்க சொன்னேன், அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸ் படித்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் கவர்னர்ஸ், முக்கியமான ஸ்டேட்ஸ், இந்த மாதிரி ரொம்ப இதுக்கெல்லாம் படிக்கணும்னா ரொம்ப முக்கியமான ஸ்டேட்ஸ்க்கு படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரேர் தான் கொஸ்டின் வருது. அண்ட் ஸ்டேட் அண்ட் கேபிட்டல், ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டல் அது எல்லா கண்ட்ரியோட கேபிட்டல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப தெரோ பண்ணியிருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸில் ரொம்ப முக்கியத்துவம், ஸ்போர்ட்ஸ் அண்ட் இண்டோ யூஎஸ் இந்த மாதிரி நம்ம பார்டர்ஸில் வந்து மிலிட்ரிஸ், ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி இந்த மாதிரி வந்து ஜாயிண்ட் எக்ஸசைஸ் செய்வாங்க. ஜாயிண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னா நேவினா ஜாயிண்ட், இப்போ கொச்சின், விசாகப்பட்டினம், சென்னை இந்த மாதிரி எங்கே செஞ்சாங்க, என்ன எக்ஸசைஸ் செஞ்சாங்க, எந்தெந்த கண்ட்ரி சேர்ந்து செஞ்சாங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி ஜாயிண்ட் எக்ஸசைஸ் இந்தியா வந்து ஏதோ ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் செஞ்சாங்க, அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் அண்ட் யார் யார் வந்துட்டு ரீசெண்டாக வந்து டிஃபென்ஸில் நம்ம இந்தியாவில், அதாவது வேர்ல்டில், இந்தியாவில் வேர்ல்டில் இருக்க பிரசிடென்ட்ஸ் ஆர் பிரைம் மினிஸ்டர்ஸ் எனிதிங் எல்ஸ் அவங்கள வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். ஸோ 10 கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு 8 கொஸ்டின்ஸ் மோஸ்ட்டாக இதில் அட்டன் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இதுதான் வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கான வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். எக்கனாமிக்ஸ் வந்து நான் அந்த போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. 1 கொஸ்டின் ஆர் 2 கொஸ்டின் வந்து சப்போஸ் அதுவும் வராது. ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க. 40 டேஸில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் என்டிஏ எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நான் என்னோட சைட்லேருந்து உங்களுக்கு இந்த 40 டேஸ்க்குள்ளே எவ்வளோ சப்போர்ட் தர முடியுமோ கண்டிப்பாக தரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இதே மாதிரி கண்டினியூஸாக நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தான் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.